ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது ரீஜஸ் நியூ அனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ போன மேங்காவோட எண்டிங்லே ஒரு மீட்டிங்லாம் போட்டு ஆஃபீஸ் ரொமான்ஸை நாங்கள் பேன் பண்ணியிருக்கோம்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நிமிஷமே நாங்கள் பிஆர் டீம் கூட ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரென் வரணும்னு சொல்லியும் இன்வைட் பண்ண இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்களே ஆஃபீஸ் ரொமான்ஸை பேன் பண்ணுவாங்களாம். அப்புறம் இவங்களே ஒரு பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம போகணும்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் என்ன லாஜிக் அப்படின்னுட்டு ரென் வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அவங்க பிஆர் டீம்டா, நம்ம டிவிஷனுக்குள்ள வரவே மாட்டாங்க. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு சென் சொல்றான். இப்பதான் நானும் பேன் கிட்ட கேட்டேன். கண்டிப்பா நான் போயே ஆகணுமா, ஆஸ் அ டைரக்டரா நான் தான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணுமா. எனக்கு இந்த லாஜிக்கே புரியல, பிடிக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் தலையில கை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, பிஆர் டீம்ல உனக்கு யார் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு நம்ம சென் கேட்குறான். எனக்கு எப்படி தெரியும், நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்தே இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதற. இப்போ நீ எதுக்காக நர்வஸ் ஆகுற? நான் ஜஸ்ட் ஜென்ரலா தானே கேட்டேன். நீ ஏன் இவ்ளோ நர்வஸ் ஆகுற? உனக்கு எதுவும் எனக்கு தெரியாம லிட்டில் சிஸ்டர் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம சென் வந்து கேட்க, டேய் என்னடா சொல்றேன், எனக்கு அப்பெல்லாம் யாருமே இல்ல, எனக்கு இங்க வந்து தெரிஞ்சதே 1 2 பேர் தான், நீ ஏன் இப்படிலாம் கொஸ்டின் கேட்குற அப்படின்ட்டு இவன் இன்னும் பதறான். இவன் பதற பதற்றத்திலேயே நம்ம சென் வந்து கண்டுபிடிச்சிடறான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்ட்டு இவனை பார்க்க இவன் வந்து சிரிக்கிறான். இப்போ எதுக்காக சிரிக்கிறான்? இல்ல இங்க யாருக்கோ வயிறு எரியற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ்வளோ சீக்கிரமா சிரிச்சிடாதப்பா, இன்னைக்கு நைட் நானும் பார்ட்டிக்கு வரேன். ஓ நீயும் வரியா? அப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாமா? டேய் அது மட்டும் இல்லாம எனக்கு அப்படிலாம் யாருமே தெரியாதுடா, புரிஞ்சுக்கோடா அப்படின்னுட்டு இவன் அவனை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க. நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கப்பா, நான் வரேன்னு சொன்னது ஸ்பாட்லைட்டை திருடுறதுக்காக தான். நான் போனேன் அப்படின்னா எல்லா கேர்ள்ஸும் என்ன பார்ப்பாங்க, உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல, சேன் இது என்ன மாதிரி லாஜிக்? நீ மட்டும் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவ, நான் மட்டும் இங்க லூசு மாதிரி என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட கணத்தை புடிச்சு நசுக்குறான். டேய் ப்ராமிஸா சொல்றேன்டா, எனக்கு அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, சிஸ்டர்ஸும் கிடையாது, புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அதோட சீன் அங்க கட் ஆகுது. அதுக்கப்புறமா நல்லா பர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு நம்ம சென் வந்து கிளம்பி வரான். ஆமா, உன் மேல இருந்து ஏதோ ஸ்மெல் வருதே, என்ன ஸ்மெல் அப்படின்னுட்டு ரென் கேட்க, நான் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணேன் அப்படின்னுட்டு சென் சொல்றான். சென் ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிட்டு இருக்கும்போதே ரென்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இவள நம்ம ப்ரௌனின்னு வச்சுக்கலாம். இவ ஸ்நாக்ஸ் இல்ல, பட் ப்ரௌனின்னு வச்சுக்கலாம். ஹாய் ரென் அப்படின்னு சொல்ல, இவளா, ஆமா நீ எப்படி ஊருக்கு வந்த அப்படின்னுட்டு இவன் பதறிட்டே கேட்க, அவங்க 2 பேருக்கும் முன்னாடியே அறிமுகம் இருக்கா அப்படின்னுட்டு நம்ம சென் கேக்குறான். ஐயோ இவ வேற இங்க வந்திருக்காளே, லூசு மாதிரி ஏதாச்சும் உளறிட்டே இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு பதறுது. பட் இருந்தாலும் நாங்க காலேஜ் கிளாஸ்மேட் தான்பா அப்படின்னுட்டு இவன் சொல்லி வைக்கிறான். கிராஜுவேட் ஆன உடனே நான் திரும்பி வந்துட்டேன். கேள்விப்பட்டேன் நீ உன்னோட அப்பா கம்பெனில ஒர்க் பண்றியா? எவ்வளவு நாளா ஒர்க் பண்ற? 3 வருஷமாவா இல்ல இப்பதான் வந்தியா? நான் கூட கேள்விப்பட்டேன்டா, ஒரு 3 எழுத்து கேரக்டர் வந்து டைரக்டரா ப்ரொமோட் ஆயிருக்காங்களாம். 1 மந்த்லயே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷனா கிடைச்சுதான். அது நீதானா அப்படின்லாம் அந்த பொண்ணு கேட்டுட்டே இருக்க. ஓ அப்படியா அப்படின்னுட்டு இவன் இஷ்டமே இல்லாம கேட்டுட்டு இருக்கான். என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பாம்ப தூக்கி போட, என்ன மிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் வந்து உள்ள வரான். இப்பதான் சென் இருக்கதையே அந்த பொண்ணு கவனிக்கிறா. ஓ நீங்க யாரு? அவனோட கொலீகா? ஓ சாரி, நான் என்ன இன்ட்ரோவே பண்ணலல்ல. என்னோட பேரு வந்து ஐ மீன் ப்ரௌனினே வச்சுக்கலாம். நான் தான் நம்ம ரென்னோட கிளாஸ்மேட். இல்ல அப்படி சொல்ல முடியாது, அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்டி நீ இப்படிதான் ஏதாவது உளறுவ அப்படின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தலையில கை வைக்கிறான். இந்த சைடுல சென்க்கு வந்து செம்ம காண்டாகுது. ஏன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதோட அங்க சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறமா பார்ட்டிக்குள்ள போறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன் தான் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம சென் வந்து எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கிறான். ஆனா அந்த சைடுல அந்த ப்ரௌனி இருக்கா பாத்தீங்களா, நம்ம ரெண்ணையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கா. விட்டா அங்கேயே வச்சு சாப்பிட்டுருவா போல. அங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த பொண்ணுகிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளும் வந்து ஒரு ஜெனரல் மேனேஜரா இருப்பா போல. உங்களுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும் அப்படின்னு கேட்க, எனக்கு வந்து நல்லா டாலா ஹேண்ட்ஸமா கோல்டன் ரிட்ரைவர் மாதிரி, அதாவது நம்ம ரென் மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இவன் குடிச்ச ஜூஸ் எல்லாத்தையுமே துப்பிடுறான். இந்த சைடுல திரும்பி சென்னை பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. எனக்கு எனக்கு தெரியும்டா, நீ ஏதோ ஒண்ணு நினைச்சு கோயிலே கெட்டிட்டல்ல, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி இவனை பார்க்க, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா, நாங்க 2 பேரும் பிரிஞ்சே ரொம்ப வருஷம் ஆகுது. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் தப்பு இல்லையே,
அவன லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே நெறைய போட்டு திங்க் பண்ணி அப்படியே தவிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல ரென் வந்து இவனோட கை மேல கை வைக்கிறான். அவனோட கை பட்டதுமே நம்ம சென்க்கு வந்து ரொம்ப ஷை ஆகுது. ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே திரும்பி அவன பாக்க, "வெளில வா நான் உன் கூட பேசணும்" அப்படின்னுட்டு ரென் சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிட்டு வெளில வர, சென்ன புடிச்சு ரென் இழுத்துட்டு போய்க்கிட்டே இருக்கிறான். "டேய் எங்கடா போறோம்? நீ பாட்டுக்கு கூட்டு போற" அப்படின்னு கேட்க, "எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல. ஒழுங்கா நீ என்கிட்ட கேளு. நான் உன்கிட்ட எல்லாமே சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன சொல்ல வர?" அப்படின்னுட்டு நம்ம சென் வந்து கேட்கிறான். "அவள பத்தி தான்டா. அவள பத்தி தான். எங்க 2 பேருக்குள்ள இருக்க எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். கம்ப்ளீட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீ ஒரு வாட்டியாவது கேட்டியா? நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். "அன்னைக்கு நான் ரொம்ப குடிச்சுட்டேன். மழை வேற நல்லா பெஞ்சுட்டு இருந்துச்சா, அதனால ரோட்ல கண்ணு முன்னு தெரியாம ஒரு மேன்ஹோல்குள்ள போய் விழுந்துட்டேன்டா. சென்னு சொல்லிட்டு உன் பேர தான் நான் சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த பொண்ண பார்த்தேன். அவளையும் வந்து நீ நினைச்சுக்கிட்டு தான்டா நான் பேசினேன். நீ தான் என்ன பார்க்கறதுக்காக வந்துட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா அவ வந்து என்ன நினைச்சுக்கிட்டா அப்படின்னா, இப்போ நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா, அதுவும் வந்து உனக்கு லைஃப் சேவ் பண்ண மாதிரி இருக்கும்ல. கடமைப்பட்டுருக்கல்ல. நான் என்ன சொன்னாலும் கேட்பல்லங்கிற மாதிரிலாம் ஒரு வார்த்தை சொன்னா. பட் எனக்கு அன்னைக்கு நைட் எதுவுமே புரியல. அடுத்த நாள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் ரூம்மேட் வந்து சொன்னா. என்ன அந்த பொண்ணு தான் காப்பாத்துனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 டேஸ்க்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணா. நானும் வந்து கேஷுவலா வேண்டா வெறுப்புக்கு அவளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சடனா ஒரு நாள் என்ன மீட் பண்ணணும்னு சொன்னா. சரி ஏதோ பேச தான் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி அங்க போனா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான் அப்ராட் போறேன்னு சொன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பிரேக்கப்? ஆமா நம்ம எப்ப லவ் பண்ணோம்? அப்படின்ட்டு அவகிட்ட கேட்க, "நீ மறந்துட்டியா? நான் தான் உன் லைஃப்ப வந்து சேவ் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 சொல்லிக்கிட்டு இருக்க, "ஓ! அப்ப அவ வந்து உன்ன ஹெல்ப் பண்ணா, உன் உயிர காப்பாத்துனாங்கிறதுக்காக நீ உன் பாடியவே அவகிட்ட குடுத்துருக்கியா?" அப்படின்னுட்டு சென் கேட்க, "டேய் அப்படி இல்லடா. நான் அன்னைக்கு ரொம்ப குடிச்சிருந்தேன். நான் குடிச்சிட்டு சொன்னது எதுவுமே வந்து கவுண்ட் ஆகாதுல்ல. குடிகாரன் வளர தான செய்வான். நான் உனக்காக தான்டா வெயிட் பண்ணேன். நீ எப்போ வருவ? உன் கூட மறுபடியும் சேரலாங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, "ஸோ இதான் விஷயமா? நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? நான் உன்னை எப்பவும் தேடி வந்து கண்டுபிடிப்பேங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா?" அப்படின்ட்டு நம்ம சென் கேட்க, "ஆமா. ஆனா நான் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தனோ, அவன் வந்து ரொம்ப கல் நெஞ்சக்காரன். என்ன பார்க்கணுங்கிறது அவனுக்கு தோணவே இல்ல. ஒரு வாட்டி கூட என்ன பார்க்கறதுக்கு வரல" அப்படின்னு சொல்ல, "நான் வந்தேன். ஒரு டைம் இல்ல. நெறைய டைம் வந்தேன்டா. நீ என்ன பிளாக் பண்ண, கால் பண்ணா எடுக்க மாட்ட. அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட் வாங் என்ன சொன்னான் தெரியுமா? உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே அவனுக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்ட்டான்னு சொன்னான். நானும் அத நம்பிட்டேன். அத நம்பி தான் உன் முன்னாடி வராம தூரத்துல இருந்தே உன்ன பார்த்துட்டு போயிருவேன்" அப்படின்னு சொல்ல, "டேய் கோவத்துல 1008 வார்த்தை வரதான் செய்யும். அது எல்லாத்தையும் நீ நம்பிருவியா?" அப்படின்னு சொல்லி இவன புடிச்சு கிள்றான். "என்ன இங்கருந்து எங்கேயாவது கூட்டு போறியா?" அப்படின்னுட்டு சென் சொல்ல, "என்ன இப்ப வா?" அப்படின்னு கேட்க, "ஆமா இப்பதான்" அப்படின்னு சொல்ல, "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு இவன கூட்டு போறான். அப்பவும் டைரக்டர் கிட்ட என்ன சொல்ல? எப்படி எக்ஸ்கியூஸ் வாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்க மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா சொல்வோம் என் கிராண்ட்மா கீழ விழுந்துட்டாங்க. அதனால போயிட்டோம்ன்னு சொல்லிட்டு அப்படின்றேன்னு சொல்ல, "டேய் அதெல்லாம் சைல்டிஷ்ஷா இருக்கும். விடு நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சென் வந்து சொல்றான். "இங்க இருக்க யாரையுமே எங்களுக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல. அதனால நானும் ரென்னும் வந்து இங்கருந்து கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட, ஏன்னா "இவ்ளோ சின்சியரிட்டி தேவையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு ரென் வந்து இவன பார்க்குறான். "சரி வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னுட்டு சென் கேட்க, "வீட்டுக்கா? அதுக்கு முன்னாடி நான் உன்ன ஒரு பிளேஸ்க்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எங்கேயோ போறாங்க. அந்த பிளேஸ் வந்து நம்ம சென்க்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும் போல. எனக்கு என்ன இடம்னு தெரியல. அப்போ சென் வந்து கேட்குறான், "நீ இங்க தான் வரணும்னு நெனச்சியா?" "ஆமா, இங்க தான் வரணும்னு நெனச்சேன். நான் இங்க வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க வந்தியா?" அப்படின்னு கேட்க, "இல்லடா, என்னோட அங்கிளும், ஆன்டியும் நான் ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா எங்களோட ஃபேமிலி ஹவுஸ வந்து சேல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் இங்க வரவே இல்ல" அப்படின்னுட்டு சென் சொல்றான். "சரி வா, நம்ம வேணா இங்க திருட்டுத்தனமா உள்ள போய் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அவங்க ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க போல. "எனக்கு ஒரு வழி தெரியும்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவன தர தரன்னு இழுத்துட்டு போக, நானும் ஏதோ பேக் டோர் வழியா கூட்டு போவான்னு பார்த்தா, இந்த செவுர ஏறி குதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். "குதிடா நான் புடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "புடிச்சுக்குவியா?" அப்படின்னு பயத்தோட தான் அவன் வந்து விழ்றான். பட் இருந்தாலும் நம்ம ரெயின் வந்து கரெக்ட்டா சென்ன புடிச்சுக்கிறான். இவங்க 2 பேரும் கீழ இறங்கவுமே, அங்க 2 கேர்ல்ஸ் வந்து இவங்கள பார்த்து பதர்றாங்க. ரென் ஏதோ பெரிய டீச்சர் மாதிரி, "நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப எங்க போய்க்கிட்டு இருக்கீங்க? கேம் விளையாடலான்னு பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, அவங்க 2 பேரும் "விட்டா போதும்டா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடுறாங்க. அதுலயும் ஒரு பொண்ணு கேட்கிறா,
ஏய் இவங்கள பார்த்தா நம்மளோட டீச்சர்ஸ் மாதிரி கூட தெரியலையே! நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா? அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன தெரியும்? யாரா இருந்தா என்ன? ஓடு விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புகுந்தடிச்சு ஓட, டேய் நீ ஓவரா பண்றடா! அந்த ஸ்டூடண்ட்ஸ ஏன் இப்ப நீ பயங்காட்டுன? அப்படின்னு சொல்ல, டேய் அதெல்லாம் விட்றா! அவங்கலாம் ரொம்ப சின்ன பசங்களா இருக்கிறாங்க. நம்ம யாருன்னு கூட அவங்க கேட்காம இப்படி ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுட்டு இருக்கான். சின்ன வயசுல நம்மளும் அப்படிதானடா இருந்தோம். எத பத்தியும் திங்க் பண்ண மாட்டோம். நமக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். ரியாலிட்டி என்னன்னு கூட நமக்கு அப்ப தெரியலையே! அப்ப மட்டும் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் உன்ன பிரேக்கப் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரென் சொல்றான். என்கிட்டயும் தான்டா மிஸ்டேக் இருக்கு. நான் உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா, நமக்குள்ள இந்த மாதிரி பிரேக்கப்பே வந்திருக்காது அப்படின்னு சொல்ல, 2 பேரும் என்ன சொல்லன்னே தெரியாம ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. பப்பி லவ்லாம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்காது. நம்ம லவ் பண்ற பெர்சனோட கையோட கை கோத்துக்கிட்டு, அவங்க தோள் மேல சாஞ்சுக்கிட்டு, அப்படியே லைஃப ஓட்டிர்லான்னு தோணும். 22, 23 அந்த ஏஜ்ல தான் ரியாலிட்டி என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுவும் நம்மளோட சூட்லயே வந்து பலார் பலார்ன்னு வேற அடிக்கும். அதெல்லாம் இவங்க நெனச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, ரென் வந்து சொல்றான். "அப்ப கூட நமக்கு ஒண்ணும் கெட்டு போலடா. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டூடெண்ட்டா இல்லாம, ரென், சென்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொமான்டிக்கா ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம சென்க்கு எதுவுமே புரியல. "ஏம்மா நீ எத பத்தி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு இவன பார்த்து கேட்க, இவன் பதர்றான். அவன் எதுக்கு ட்ரை பண்ணானோ. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களோட தாட்ஸ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.